ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 5 செக்மெண்ட் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி இந்த டாப் 5 செக்மெண்ட்டில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு சேனலோடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்கும். டாப் 5 அப்படின்ற செக்மெண்ட்டுமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் டாப் 5 செக்மெண்ட்டில் போட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம யாருடைய டாப் 5 பார்க்க போகிறோன்னா நடிப்பு நாயகன் அப்படின்னு சொல்லலாம். இவரை இன்னும் செல்லமாக கூப்பிட்டோன்னா அன்பான ஃபேன்ஸ்க்கு அன்பான ஒரே ஒரு அண்ணா, அவர் தான் சூர்யா அண்ணா. ஸோ இப்போது கருப்பு படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸில் ஒரு மிகப்பெரிய அளவில் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது கருப்பு படம் தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி கருப்பு படத்தை பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கருப்பு படத்துடைய ரிவ்யூ வரல. அதாவது போடணும், கொஞ்சம் டைம் ஆகும் போடுறதுக்கு, பட் கண்டிப்பாக போடுவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் கருப்பு படம் பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சுன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டாப் 5 ஆஃப் நடிப்பு நாயகன் சூர்யா அண்ணா பற்றிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் அவருடைய நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அதில் டாப் 5 அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இது பார்ட் 1 வீடியோன்னு சொல்லலாம். பர்டிகுலராக ரேங்கிங் இருக்கும். டாப் 5னா 5 4 3 2 1 அப்படின்ட்டு. ஸோ இதில் ரேங்கிங் அப்படின்றது எதுவுமே இல்லை. என்னுடைய 5 படங்கள், அந்த படம் ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஜென்ரலாக பேச ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ. ஸோ அப்படி எனக்கு சூர்யா அண்ணாவுடைய நிறைய படங்கள் பிடிக்கும். பட் அதுலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், ஒரு முக்கியமான படம் எதுன்னா நான் அயன் சொல்லுவேன். அயன் தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே முக்கியமான ஒரு படம். ஏன்னா இந்த படம் ரைட்டிங்காகவும் சரி மேக்கிங்காகவும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே எல்லாருக்குமே அயன் படம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி. இந்த படத்துக்கு டைரக்ஷன் கேவி ஆனந்த். இந்த படத்தில் சூர்யா தான் ஹீரோவாக பண்ணியிருப்பார். தமன்னா அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக், டைரக்ஷன், மியூசிக், ஆக்டிங், ஃபைட், இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எல்லாமே சூப்பராக அமைஞ்ச ஒரு படம் தான் அயன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய அளவில் தியேட்டரில் ஹிட்டான ஒரு படம் சொல்லலாம். அண்ட் எத்தனை பேர் இந்த அயன் படத்தை தியேட்டர்ஸில் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்னு சொல்லுங்கள். நான் இந்த படத்தை இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் தியேட்டர்ஸில் பார்த்ததே இல்லை. ஹோப்ஃபுல் கண்டிப்பாக இந்த படத்தை கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன், கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் அயன் படத்தோடைய ரீரிலீஸ்க்காக காத்துட்ருக்கீங்கன்னுட்டு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்த படம் சிங்கம். சிங்கம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம் சொல்லுவேன். முக்கியமான ரீசன் அந்த படம் ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். எனக்கு இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சூர்யா அண்ட் ஹரி இவங்க 2 பேர் காம்பினேஷன்னா சொல்லவே தேவையில்லை. நெக்ஸ்ட் லெவல் மூவிஸ் இது எல்லாமே. ஸோ அவங்க கூட்டணியில் இந்த சிங்கம் படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு சொல்லலாம். இந்த படத்துலையுமே சரி ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹரி அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் அவருடைய டைரக்ஷன் பற்றி சொல்லவே தேவையில்லை, செம மாசாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி
துரை சிங்கமாக சூர்யா அவர் வந்து பட்டை கிளப்பியிருப்பார் அந்த கேரக்டர். இந்த படத்துலையுமே வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக், டைரக்ஷன், ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஆக்டிங், ஃபேமிலி சென்டிமெண்ட், லவ், சாங்ஸ், ஃபைட்டுன்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த சிங்கம் படம் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்தேன். இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. 2010 இந்த படம் வந்துச்சு. ஸோ இன்னுமே ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த தேட்டர், அந்த ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், அந்த ஓங்கி அடித்தா 100 and வெயிட்டடா அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் ஆகட்டும், சாங்ஸ், ஃபைட்ஸ் எல்லாமே வந்து இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படம் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் இந்த சிங்கம். மூணாவது வந்து அகெயின் சிங்கம் படத்துடைய கண்டினியூஷன் சிங்கம் 2. எனக்கு சிங்கம் 1 எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் வந்து சிங்கம் 2 பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிங்கம் 1 விட சிங்கம் 2 வந்து ஸ்க்ரீன் ப்ளே அல்லது செம்ம ஃபாஸ்ட்டாக செம்ம ரேஸியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக அந்த ஒரு கண்டினியூஷனை, அதாவது பார்ட் 1 ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அதே மாதிரி சிங்கம் 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அதே மாதிரி தான் சிங்கம் மாதிரியே தான் சிங்கம் 2மே. சாங்ஸு, ஃபைட்டு, எமோஷன், லவ், காமெடி எல்லாமே வந்து சிங்கம் 2லுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிங்கம் 1 நான் தேட்டர்ஸில் பார்த்தேன். ஆனால் சிங்கம் 2 வந்து நான் தேட்டர்ஸில் பார்த்ததில்லை. ஸோ ஹோப் நான் எப்போவாச்சும் சிங்கம் 2 தேட்டர்ஸில் வந்தால், ஒரு வேளை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக சிங்கம் 2 வந்து நான் தேட்டர்ஸில் பார்க்க விட மாட்டேன் இந்த வாட்டி. ஹோப்ஃபுல் நடக்குமா நடக்காதான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து 4th மூவி, அதுதான் வந்து சூரரை போற்று. இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் சொல்லுவேன். சூர்யா அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் சூரரை போற்று. பட் அந்த படம் வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகல, ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. பெருசாக யாருமே அந்த படத்தை வந்து தேட்டர்ஸில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல மூவி, ஒரு நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல ஒரு நல்ல சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் அது. ஸோ என்னதான் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் ரொம்பவே சூப்பராக எடுத்துருப்பாங்க அந்த படத்துடைய டைரக்டர் சுதா. அண்டு நம்மளுடைய சூர்யா அண்ணாவுடைய ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, அப்படி இருக்கும் அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில். ஸோ ஒரு டைலாக் வரும் இல்லையா, நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா, அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த படம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சூரரை போற்று இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அண்ட் 5வது படம் வந்து ஜெய் பீம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஓடிடியில் வந்த ஒரு ரிலீஸு சூர்யானாக்கு. ஸோ சூர்யா அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் இந்த ஜெய் பீம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு படம். முக்கியம் சொல்லணுன்னா அந்த கதை, அந்த ஸ்டோரி வைஸாக சொல்லலாம். ஞானவேல் அவள் தான் வந்து இந்த படத்தை எடுத்துருப்பார். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலிம். இன்னும் அந்த படம் பார்க்குறப்போ அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூர்யானாவதாகட்டும், மணிகண்டன் ஒய்ஃபும் நடிச்சிருப்பாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, இப்படி எல்லாமே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட், அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப சூப்பரான ஒரு படம் ஜெய் பீம். ஸோ அகெயின் வந்து ஞானவேல் கூட சூர்யா அவர் வந்து இன்னொரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நானும் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஞானவேல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தார். யார் கூடன்னா அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அந்த படத்தை பற்றி எனக்கு பெருசாக தெரியவும் தெரியாது. ஜெய் பீம், அதுக்கப்புறம் வந்து வேட்டையன், இது 2 படமே நான் பார்த்துருக்கேன். ஜெய் பீமும் எனக்கு பிடிக்கும், வேட்டையனும் எனக்கு பிடிக்கும். ஸோ ஹோப்ஃபுல் ஜெய் பீம் நல்ல ஒரு ஜெய் பீம் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸும் நல்ல ஒரு பேரும் வந்துச்சு. பட் வேட்டையன் படம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் எனக்கு வேட்டையன் படம் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ஒரு வேளை ஞானவேல் அவருடைய டைரக்ஷனில் திருப்பி சூர்யா பண்ணாருன்னா அது கண்டிப்பாக ஒரு தரமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம 5 படங்களை பற்றி நான் பேசணும். எதாவதுன்னா அயன், சிங்கம் 2, அதே மாதிரி சூரரை போற்று அஞ்செய்வேன். இன்னும் நிறையா படங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து என்னென்னுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த டாப் 5 செக்மெண்ட்டில் நம்மளுடைய சூர்யா அண்ணாவுடைய டாப் 5 மூவிஸ் பார்த்தோம். இது வெறும் பார்ட் 1 மட்டும்தான். பார்ட் 2 கூடிய விரைவில் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணப்படும். சூர்யா அண்ணாவுடைய ஃபில்மோகிராஃபி பற்றி பேசணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அடுத்த எந்த ஹீரோவுடைய இல்லைன்னா எந்த ஹீரோயின், எந்த மியூசிக் டைரக்டர், இல்லைன்னா எந்த டைரக்டர், எந்த ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஹோப்ஃபுல் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.